அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நம்ம லக்ன ராசி பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது மேஷ லக்னத்தை பற்றியும் துலாம் ராசியை பற்றியும். லக்னம்னா என்ன, ராசினா என்ன விளக்கமான பதிவு வந்து நம்ம சேனல்ல இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறவங்க அந்த பதிவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சுருக்கமா லக்னம்னா என்ன, ராசினா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து பதிவுக்கு உள்ள போறேன். லக்னங்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுக்கும் குறிக்கக்கூடியது. லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ராசி அப்படிங்கிறது நீங்க உங்க உள் மனதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, நடக்கிற செயல்களை பத்தி நீங்க எந்த மாதிரி சிந்திக்கிறீங்க, அது எப்படி மனதுல வந்து பதிய வைக்கிறீங்க அப்படிங்கறத குறிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ராசி. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல தெரியறத பாத்தீங்கன்னா லக்னத்தை வந்து மேஷத்திலையும் சந்திரனை துலாம்லையும் போட்டிருக்கேன். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க மேஷ லக்னத்திலையும் துலா ராசிலையும் பிறந்தவங்களா இருப்பாங்க. அப்ப இங்க மேசம் அப்படிங்கிறது வேகத்தை குறிக்குது. அப்ப செயல்பாடு வந்து வேகமா இருக்கும். துலாம் அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையான ராசி. பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணுல இருந்து எண்ணும் போது 7வது வீடாவது வரும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 12வது வீடு வரைக்கும் போகும். அப்ப நடுவுல இருக்க ராசி. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலையான ராசின்னு சொல்லுவாங்க. அப்ப அதாவது சமநிலையான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க எல்லாத்துலயுமே சமரசமும் சமநிலையை எதிர்பார்க்கக்கூடிய ராசி இவங்க. அப்ப இந்த மாதிரி லக்னத்துல பிறந்து மேஷ லக்னத்துல பிறந்து துலாம் ராசியா வரும்போது இவங்களுடைய செயல்பாடுகள் மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இவங்க ஒரு விஷயத்த உடனடியா செய்யணும், வேகம் அதிகமா இருக்கும். ஆனா இத வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டு அந்த விஷயம் வந்து சரியா தப்பா அப்படின்னு அவங்களுடைய கருத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் அதை செயல்படுத்த முயற்சி செய்வாங்க. அப்போ இவங்க மற்றவங்களுடைய கருத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கிறதுனால சில விஷயங்களை உடனே பண்ணாம அவங்களுடைய கருத்தை ஏத்துக்கிட்டு எது சரியாக வருதோ அதை மட்டும் செய்யறதுக்கு இவங்க முயற்சி செய்வாங்க. அதே மாதிரி செய்யற வேலையில ரொம்ப தன்னம்பிக்கையோட செயல்படுவாங்க. ஒரு வேலையை வந்து பிடிக்காத வேலை ஏதாவது இருந்ததுன்னா அதை கட்டாயப்படுத்தி இவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க வேலை செய்யற இடத்துலயுமோ தொழில் பண்ற இடத்துலயோ இல்லை குடும்பத்திலயோ இவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு அதிகமா இவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த பேசணும்னா நேரடியா தைரியமா பேசிடுவாங்க. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைய அந்த நம்ம பேசுறதுனால ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா என்னன்னு முன்கூட்டியே இவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு வேலை செய்யற இடத்துல இவங்க மேல அதிகாரிகள்ட்ட போய் ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது கேட்கணும்னா டக்குன்னு டைரக்டா கேட்டுருவாங்க. ஆனா என்ன கேட்கணுங்கிறத முன்னாடியே வந்து யோசிச்சு அதை மட்டும்தான் போய் கேட்பாங்க. இவங்களுக்கு நண்பர்களோட ரொம்ப பழகுறது ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவங்கள்ட்ட தனிப்பட்ட விஷயத்த எல்லாரு கூடயும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்காம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு பகிர்ந்து கொண்டுகிட்டே இருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உடனே கோவப்பட்டாலும் ஆனா அந்த கோபம் வந்து நீண்ட நேரமா இருக்காது. உடனே அது வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாயிரும் அது. அதே மாதிரி உங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு எந்த லெவலுக்கு இறங்கி உதவி செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களை மதிக்கலைன்னா அவங்க கிட்ட இருந்து அது நண்பர்களா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து விலகி நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். பண விஷயத்துல இவங்களுக்கு ஒரு விருப்பம் அதிகமா இருக்கும். அதாவது இவங்க வாழக்கூடிய அந்த சமூகத்துக்கிட்ட மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கணுங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்கும். அப்ப சொத்துக்களை சேர்க்கணும், பணங்கள் அதிகமா சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஆசையும் இவங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்குறதுக்கு அதிகமா செலவும் பண்ணுவாங்க. சில நேரம் அளவுக்கு மீறி ஆசைகளாலும் அதிக செலவுகளும் பண்ணுவாங்க அவங்க. வாழ்க்கையில எங்கேயா எப்படியாவது ஒரு இடத்துக்கு முன்னேறி வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, இல்ல ஒரு தொழில் செய்யறாங்க. அதுல ஏதாவது முன்னேற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு தொழில் பண்றாங்க, அந்த தொழில முன்னேற்றம் இல்லைன்னா வேற தொழிலுக்கு போயிடுவாங்க. இல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போறாங்க, அங்க இருக்க வேலையில இவருக்கு முன்னேற்றம் இல்லைன்னா அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அதனாலதான் புது புது வாய்ப்புகள், புது 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 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்க முயற்சி செஞ்சு பாக்குறதுக்கு கொஞ்சம் துணிவே இல்லாம தைரியமா பண்ணுவாங்க. அதே மாதிரி மத்தவங்க ஏதாவது இவங்களை பற்றி ஏதாவது நினைச்சிடக்கூடாதுங்கிறதுல யோசனைகள் எப்போதும் இருப்பாங்க. அதனால எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மத்தவங்க யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் கரெக்டா பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் என்ன யோசிப்பாங்கன்னா வேற மாதிரி நம்ம செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு திரும்பவும் யோசிப்பாங்க.
அப்போ ஒரு முடிவு அப்படி ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. பல விஷயங்களும் மனதில போட்டு குழப்பிக்குவாங்க. அதே மாரி இவங்க தங்கள அழகுபடுத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. ஸோ ட்ரெஸ்ஸிங்ஸும் சரி, இவங்களுடைய தோற்றமும் சரி, வெளியில போறதும் சரி, அதுக்கு அதிகமா முக்கியத்துவம் குடுப்பாங்க இவங்க. இவங்க அதிகமா சண்டைய வந்து விரும்ப மாட்டாங்க. முடிஞ்ச அளவு அமைதியாவும், சமாதானமா போறதுக்கு தான் இவங்க விரும்புவாங்க. அப்ப மேஷ லக்னத்துல பிறந்து துலாம் ராசியா பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா, செயல்ல ரொம்ப தைரியமா இருப்பீங்க. மனதளவுல சமநிலையோட இருப்பீங்க. உறவுகள மதிப்பீங்க. வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவரா நீங்க இருப்பீங்க. ஓகே நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.